கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு புதிய நாளில் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி யெகோவா ஈராய் இருக்கிற தேவன் இந்த நாளில் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆபிரகாம் தன்னுடைய வயதான நாட்களில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு கற்பம் செத்து போன நேரத்திலும் கூட, ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்த நேரத்திலும் கூட எல்லாரும் அவங்கள ஏளனமாய் கேவலமாய் அற்பமாய் பார்த்த நாட்களில் கர்த்தர் வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய குறித்த நாளில் ஆபிரகாமுக்கு முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னதான் அவங்களுக்கு வயது சென்றாலும், என்னதான் வயசானாலும், என்னதான் அவங்கள கேவலமாக பார்த்தாலும், அற்பமாக நினச்சாலும், தேவன் குறிக்கப்பட்ட நாளில், தேவன் குறித்த நாளில் காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தேவன் கொடுக்கப்பட்ட குறித்த நாளில் பெற்றெடுத்த அந்த பிள்ளையே பிதாவாகிய தேவன் அவர்களை சோதிக்கும்படியாக அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய குமாரனா என்று உன் நேச குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்தணும், தகன பலியாக கொடுக்கணும், எனக்காக நீ கொடுக்கணும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தின உடனே அந்த சத்தத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் என் பிள்ளையை கொடுக்க மாட்டேன், இவ்வளோ நாள் நான் நேசித்தேன், நான் இவனை காத்திருந்து பெற்றுக்கொண்டேன், நான் இந்த வயதான நாளில் நான் காத்திருந்து நான் ஆசையோடு கூட நான் பெற்றுக்கொண்ட வளர்த்தேன், இவ்வளோ நாள் என் பிள்ளையை நான் நேசித்தேன், நான் உயிருக்கு மேலாக நான் நேசித்தேன், அப்படி நான் ஏன் ஜீவனை வேணால் எடுத்துக்கோங்க, நான் வயசானவங்க தான், என் ஜீவனை வேணால் எடுத்துக்கோங்க, என் பிள்ளையை நான் தரமாட்டேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட போராடலை, கர்த்தரோடு கூட சண்டை போடலை, கர்த்தரோடு கூட வாக்குவாதம் பண்ணலை. அவன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் தன்னுடைய பிள்ளை என்று பாராதபடிக்கு தேவன் குறிக்கப்பட்ட இடத்துல கட்டைகளை எடுத்துக்கொண்டு பலி செலுத்தும்படியாய் கழுதையிலே சேனம் கட்டி ஆபிரகாமும் ஈசாக்கும் போனதை பார்க்கிறோம். அந்த இடத்துல விசுவாச வார்த்தையை அறிக்கிட்டு சொல்லுகிறார் ஆபிரகாம். தன்னுடைய கழுதையை தன்னுடைய வேலைக்காரரை நிறுத்திவிட்டு, நீங்கள் இங்கேயே காத்திருங்க, நானும் என் பிள்ளையாண்டானோ நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறதை பார்க்குறோம். விசுவாசத்தோடு கூட போன 2 பேரும் அங்கே எல்லாம் பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆக்கிட்டாங்க. ஈசாக்கு கேட்குறான், எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லை என்று சொன்ன பொழுது 2வது விசுவாச வார்த்தையாய் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தெரியும், தன் பிள்ளையை தான் நான் பலி செலுத்த போகிறேன், தன் பிள்ளையை தான் வெட்ட போகிறேன், கடவுளுக்காய் கொடுக்க போகிறேன்னு தெரியும். ஆனாலும் விசுவாசத்தோடு கூட எனக்கு குறிக்கப்பட்ட நாளில் எனக்காய் கொடுக்கப்பட்ட பிள்ளையை நான் கர்த்தருக்காய் கொடுப்பேன் என்று சொல்லி, ஆனாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொன்னதுனால அந்த இடத்துல பார்க்கிறோம், தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்காக கைகளை கட்டிக்கொண்டு அதில் படுக்க வைத்த உடனே தன் பிள்ளையை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தி எடுத்த உடனே கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றுமே நீ செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்று பாராதபடிக்கு, உன்னுடைய ஏக சுதன் என்று பாராதபடிக்கு எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிற பார்க்குறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, தேவனுடைய சத்தத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செல்ல விட வேண்டிய காரியங்களை தேவனுக்காய் நம்ம விடும் பொழுது அந்த இடத்துல பார்க்குறோம், ஆபிரகாம் அதிகமாய் நேசித்த பிள்ளை, அதிகமாய் ஆசையோடு கூட உயிருக்கு மேலாய் நேசித்த தன்னுடைய பிள்ளையை தேவனுக்காய் அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுக்காய் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் யெகோவா ஈராய் பார்த்து கொண்டார். இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து கொள்கிறார்.